குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஃபைனல் டே கேம்பிங். இன்றைக்கி தக்காளி பொங்கல் பண்ண போகிறோம். ஏன் தக்காளி பொங்கல்னால், கேம்பிங்லாம் வரும்போது எல்லா சாமானும் கொண்டு வந்து பொங்கல் பண்ணி அதுக்கு சைடில் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு கோஸ்து பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு புது டெக்னிக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்தது தக்காளி பொங்கல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. தக்காளி பொங்கலுக்கு ஒரு தக்காளி, அரிசி பருப்பு, அதே மாதிரி இதில் வந்து இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் நெய் ஊற்றி எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் தலை தரத்துக்கு, அவ்வளோதான். இப்போ எண்ணெயில் இந்த மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு அப்படியே பெருசாகவே போட போகிறேன். அது ப்ரெஷர் குக் ஆகிடும். இதில் அரிசி பருப்பு வந்து ப்ரீ மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளவு இது ஒன்றுக்கு ஒரு 2.5 இல்லாட்டி 3 தண்ணி வைக்க போகிறேன். ஐ திங்க் பச்சரிசி தான், அதனால் ஒரு 3 தண்ணி வைக்க போகிறேன். 3 தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டால் கொஞ்சம் கொட்டை கொட்டையாக வரும். இட்ஸ் ஓகே. இப்போ தண்ணி நல்லா தலைச்சிடுது. இதில் ஒரே ஒரு வித்தியாசமான டெக்னிக்கு தான். ஒரு முழு தக்காளி, இது ஆற்றுல காய்ச்ச தக்காளி அப்படியே சென்டரில் வச்சிடணும். ஒன்றும் கட் பண்ணலாம் கூடாது. அப்படியே சென்டரில் வச்சு குக்கரை மூடி போட்டு 2 விசில் அடிக்கணும். எப்படி வந்திருக்கும் பார்க்கலாமா? நைஸ் பொங்கல். இப்போ தக்காளியை வந்து ஜஸ்ட் இந்த ஸ்கின்னை மட்டும் இப்படி எடுத்துடணும். ஓகே. இப்போ இந்த பக்கம் குழந்தைகள் சாப்பிடுவா, அவள் வந்து தக்காளி சாப்பிட மாட்டாள். தக்காளி மசிச்சு வர வேண்டியதான். தக்காளி பொங்கல் ரெடி.